ஒரு சின்ன தகவல். ஹீரோவில் இது வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வண்டி. இதில் வந்து செல்ஃபு மட்டும் கம்ப்ளைண்ட் ஆச்சு. கழட்டினேன், வேலை பார்த்துட்டேன். அதாவது இந்த செயினை எப்படி ஈஸியாக மாற்றுங்கிற தகவல் தான். நிறைய பேர் மாட்டையில் பார்த்துருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, இது கரெக்டான பொசிஷனில் இருக்கனால தெரிஞ்சுக்குங்க. இந்த நீளமான பகுதி, ஏன்னா சமயத்தில் பாதியை மாட்டிடுவீங்க. இந்த நீளமான பகுதி உள்பக்கம், உங்கள் நீளம் கம்மியாக இருக்குல்ல, அது வந்து வெளிப்பக்கம். நீங்கள் வந்து உங்கள் கலட்டி குழப்பமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் கலட்டினதுக்கப்போ என்ன செய்யணும், மேக்னெட் பக்கம் இப்படி ஒட்டி வச்சுருங்க. மேக்னெட்டில் இப்படி ஒட்டி வச்சிங்கன்னா அது பாட்டு அந்த பொசிஷன் இருந்தால் அப்படி நின்றுக்கிறோம். நீங்கள் மாட்டும் போது எடுத்து மாட்டிக்கலாம். செல்ஃப் மோட்டு போல்ட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த செயினை மாட்டிக்கின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், செயினை நல்லா இழுத்து பிடிச்சிக்கிறங்க. இழுத்து பிடிச்சிக்கிட்டு அது பார்த்தீங்களா, இழுத்து பிடிச்சிட்டு இதில் நீங்கள் வந்து மாட்டிட்டு அப்புறம் போல்ட்டை போடலாம். நான் வந்துடுச்சு பார்த்தீங்களா. இதே இது நீங்கள் வந்து போல்ட்டை போட்டுட்டு இல்லை செயினை இழுக்கிறது ரொம்ப சிரமம் இழுக்கும். இப்போ பார்த்தீங்களா, அதாவது செயினை மாட்டிட்டு அப்புறம் செல்ஃப் மோட்டை தூக்கி சொருனே ஈஸியாக மாட்டிடுச்சான். இதே செல்ஃப் மோட்டை சொருவிட்டு நீங்கள் போல்ட்டை போட்டுட்டு செயினை மாட்டணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். நம்ம அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு என்னென்னா, செயின் வந்து கீழே லூஸு இருக்கக்கூடாது. கீழே லூஸ் விடாமல் நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு இது மாட்டிட்டு ஈஸியாக மாட்டிடலாம். இதே போல்ட்டை போட்டுட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் செயின் மாட்டணும் கொஞ்சம் சிரமம். என்னோடய பக்கம் இது. நான் எப்போவுமே இந்த போல்ட்லாம் போடுறதுக்கு முன்னாடி இப்படி இந்த செயினை மாட்டிட்டு தான் போல்ட்டு போடுவேன். அது கொஞ்சம் ஈஸியாக எனக்கு தெரியும். இதை விட உங்களுக்கு ஈஸியான பக்குவம் இருந்தாலும் என்கிட்ட விவரம் சொல்லுங்கள், அதையும் நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது. நம்ம கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை யாரோ ஒரு ஆள் ஈஸியாக செய்யும். யாரோ ஒரு ஆள் ஈஸியாக கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை நம்ம ஈஸியாக செய்வோம். அது வந்து நம்ம வீடியோவில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நான் செய்ய செல்ஃபு நல்லா தெரிஞ்சுக்க. செல்ஃபு மட்டும் மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த செயினை மாட்டிடுங்க. செல்ஃபு மட்டும் லைட்டாக அங்கே சாய்ச்சி விட்டு இந்த பல்ல சொருவிட்டு இந்த போல்ட் எதுவுமே போடல பாருங்கள், எல்லாம் அப்படியே தான் வச்சுருக்கேன். இந்த அதுக்குள்ளே லாக்கை போடுவோம். இந்த லாக்கு போடையில் ஈஸியாக போடலாம். இதுவும் நிறைய பேர் சிரமமாக தான் மாட்டுவீங்க. முன்னாடியே இந்த லாக் பிள்ளைகளை சொருகிக்கிறங்க. சொருகிட்டு கட்டவுக்குள்ளே பிடிச்சி இப்படி அடைச்சி பிடிச்சிங்க. ஏன்னா வெளியில் தெரிக்கக்கூடாது. சமயத்தில் என்ன செய்யுமா, ஸ்லிப் ஆகிட்டால் லாக்கு வெளியில் ஓடிடும். உள்ளே விட்டு கட்டவுல இப்படி அணைச்சி பிடிச்சிக்கிட்டு உள்ளே தள்ளுங்க, ஈஸியாக மாட்டிடலாம். இந்த அவ்வளோதான் பாருங்கள். செல்ஃபு மட்டும் மாட்டிட்டேன். செல்ஃபு மோட்டருக்கு இது பண்ணல கண்டிப்பான முறையில் இந்த கேஸ்கெட்டை மாற்றி விட்டுருங்க. கேஸ்கெட்னா நான் வாங்கலாம், அந்த வாங்க போகணும். கேஸ்கெட்டு நீங்கள் கிரீஸ் போட்டே மாட்டலாம், பேஸ்ட்டு தேவையில்லை. கிரீஸு தாராளம். இன்ஜினில் சென்ட்ரு பகுதிக்கு மட்டும் பேஸ்ட்டு போடுங்க. மற்ற எல்லாத்துக்கும் நான் பேரல் கேஸ்கெட்டு, கிளச்சுக்கு ஒரு கேஸ்கெட்டு, இந்த கேஸ்கெட்டு எல்லாத்துக்குமே கிரீஸ் தான் போடுவேன். ரெட்டு கேஸ்கெட் மட்டும் பேஸ்ட்டு போடுவேன். ஆமாம், ஏன்னா அது வந்து இந்த கேஸ்கெட்னால, அலுமினியம் கேஸ்கெட்னால. நம்ம சின்ன தகவல் செல்ஃபு மோட்டர் எப்படி மாற்றுறதுன்னு. ஓகே, நன்றி, வணக்கம்.